எனக்கு ஒரு கஷ்டமான டாஸ்க் குடுத்திருந்தாங்க. கேக் வந்து சுகர் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லினா, உடனே ஆல்டர்னேட்டிவா டேட்ஸ் வச்சு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. எக் தான் நல்லா பீட் பண்ணும். ஏன்னா, அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு சுகர் இல்லன்னா எக் தான் தரும். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என் தம்பி இல்லாம இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா எக் பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மிக்ஸியில போட்டு டேட்ஸ பியூரே பண்ணதுக்கப்புறம் எக் யோக்கும் கோதுமை மாவும் ஆட் பண்ணுங்க. அது கூடவே கொஞ்சோண்டு சால்ட் அண்ட் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மில்க் ஊத்திக்கோங்க. அப்பதான் டெக்ஸ்சர் வரும். ஆயில் கூட இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் போட்டால் தான் கொஞ்சமாவது டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இவ்வளோ நேரம் ஒயிட் பீட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நானே மறந்துட்டு அந்த விஸ்கில் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் அண்ட் ஃபோல்டில் ரொம்ப நேரம் ஆனால் கூட பொறுமையாக பண்ணுங்க. நான் இவ்வளோ பண்ண சர்க்கரை கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு எனக்கு. என் ஃப்ரெண்ட் சுகரே யூஸ் பண்ணாமல் பண்ணுன்னு தான் சொன்னாங்க. பட் கொஞ்சமாக ஸ்வீட் பத்தில் கேக்கே ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் எகெயின் வந்து டேட்ஸ் வந்து ஊற வச்சு அரைக்கணும்னா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சீட்டிங் வேலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனி நட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். நான் வால்நட் அண்ட் முந்திரி மட்டும் யூஸ் பண்ணேங்க. அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்தேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா வேற எப்படி வருமோ, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுற, ரிஸ்க் எடுக்கிற, எல்லா வேலையும் வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொன்னாங்க. இட்ஸ் வெரி வெரி வர்த். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஹாப்பி, நானும் ஹாப்பி. பாய்.